அந்த பவுனித்தாய் இல்லத்துடைய 3 மருமகள்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கு, இது ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறத யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும், அதை பற்றி வெளியில் வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வாரம் பாலசரவணன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை, அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பித்தார் சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கு. கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினார். நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ
அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ள இருக்க ஏன்னா எனக்குள்ள இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்போவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்கன்னா சிவா வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கார். ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்னேன், சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சுதன் உள்ள அவரும் எக்ஸைட்டடாக நான் இது பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிவிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் பாலசரண்டன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கப்பிள்ளை அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்தில் இவ்வளவு நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்புல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோவாக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ் சார், அமேசிங்கான லிரிசிஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுண்டு தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ
இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும், அக்காக்களுக்கும், தங்கச்சிகளுக்கும், சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு டீமாக இங்கே வேலைலாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்போவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இல்லை இந்த படம் ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இந்த வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி, அவங்க முக்கியமான நபர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதனால தான் நடுவில் இன்டர்ப்ட் பண்ணேன். அவரையும் கூப்பிட்டுலாமா மேம்? அண்ணா கூப்பிட்டுலாமா? ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு. ஆமாம் மேம், உங்களுக்கு தான். யாருன்னு தெரியுதா? மேம் விடிமன் கூட வந்திருக்காரு மேம். பவுனு தாயோட கணவர் மிஸ்டர் வேலுச்சாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு. மேம் உங்களுக்கு யாருன்னு தெரியல நிஜமா? சார் அம்மா என் காது பக்கம் உங்க வீட்டுக்கார சொன்ன, யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பா என்னை பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மேம் உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க. நன்றி. என்னங்க ஐயா? மேமும் சார் இருக்காங்க, அண்ணனும். அது சிவகார்த்திகேயன் மேடையில் இருக்கும்போது சொன்னேன், இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் பெண்களுக்கான வெற்றி, பெண்களுக்கான படம், குடும்பத்துக்கான படம், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசிக்கிற படம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரும் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். இன்னும் பெண்கள் தியேட்டருக்கு வருவாங்க, வந்து இந்த படத்தை ரசிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அந்த பெருமை இந்த ப்ரொடக்ஷனுக்கு சேரட்டும் என்று என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ மேம். அது தாய்மாமன் சீராக. தேங்க்யூ கார் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசண்ணே, முத்துக்குமாரண்ணே,
சிங்கம்புலி அண்ணே, பாலா, வேறு யாரும் விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, பேர் தெரில, தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சத்தியமாக இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னை நிற்க வச்சது சிவகுமார் முருகேசன் ஐயா தான். உசுறு இருக்கிற வரைக்கும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி. நீங்கள் பயங்கர எமோஷனலாக பேசுறீங்க, ஆனால் படத்தில் உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதை ஏதாவது இங்கே கொண்டு வர முடியுமா? சார் கொண்டு வரேன் சார். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இயக்குனர் ஐயா சிரிப்பாருன்னு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து கேமரா வச்சு ஏடி சுரேஷ் வந்து ராஜேஷ் வந்து சொல்லுவார், ஆனால் இந்த தான் சீன் அப்படின்னு நான் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் தூரத்தில் அவர் கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் முறைக்கிறாரா பார்க்குறாரா, தப்பாக பண்ணிட்டோமா சரியாக பண்ணிட்டோமா ஒன்றுமே புரியாது. குழப்பத்திலே இருப்போம் நாங்கள் ஷூட்டிங் டைமில். ஸோ இங்கே பயங்கர தெளிவாக பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து ஹலோ அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து ராதியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில வந்து மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாஜியன் சார், ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போனாங்க. அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து. விட்டாங்களா? அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை மன்னிச்சுங்க. சுகன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கப்புலி அண்ணன், அருணாஸ் அண்ணன், பாலசுரன் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துப்பா அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குனர் எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கலவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியாக அந்த மேமோட லாஸ்ட்டு அந்த இது வந்து உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் அவங்களை பார்க்குறேன். இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதான் மூத்தவங்கலாம் இந்த தேட்டருக்கு வர வச்சது நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.